ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எவ்வளோ நேரம் விஜய் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு மணிகண்டன்? ஏன்னா நேரம் கடந்துச்சு அப்படின்னா அவருடைய ஸ்பீச் ஷார்ட் ஆயிருமா? என்ன சொல்றாங்க? நிச்சயமாக கரூரை பொறுத்தவரையில அவர் முக்கியமாக பேச வேண்டிய விஷயங்களாக தாவேக்காவுடைய நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிப்பது, இங்க இருக்கக்கூடிய கரூரை பொறுத்தவரையில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த இடத்துல திமுகவுக்காக பல்வேறு விஷயங்களை நடத்தி அவர் அந்த தொகுதியை கைப்பற்றி கை வைத்திருக்கிறார் என்ற கருத்துக்கள் இருக்கிறது. இதையெல்லாம் விமர்சனம் செய்யும் விதமாக கரூர் மக்களுக்கு திமுக அரசு கொடுத்த அந்த வாக்குறுதிகள் என்னென்னலாம் நிறைவேற்றப்படவில்லை, எப்படி நாகப்பட்டினத்திலும் அதே போல எப்படி இன்றைய தினத்துல முந்தைய மாவட்டமாக இருக்கக்கூடிய பகுதியில அந்த பகுதிக்கு உட்பட்டு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு அது தீர்க்கப்படாமல் இருக்கிறது என்பதை விமர்சனங்கள் வைத்தாரோ, அதே பற்றிய அரசை நோக்கி விமர்சனங்கள் இருக்கும். அது மட்டுமல்லாமல் அரசியல் விமர்சனங்களும் திமுகவை நோக்கி இந்த குறிப்பிட்ட பகுதியில இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பிரத்யேக தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய கரூர்ல பஸ்ஸுடைய பாடி ஒர்க் தயார் செய்யக்கூடிய பணிகள் பிரதானமான தொழிலாக இருக்கிறது. இது சார்ந்த பேச்சுக்களும் கூட இந்த உரையில இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நேரத்தை பொறுத்து அவர் உரை நீங்கள் குறிப்பிட்டது போல சுருக்கிக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் சில முக்கிய கருத்துக்களை கண்டிப்பாக இந்த இடத்துல அவர் பேசுவார் என்பதுதான் தமிழகத்தை தலைமை நிர்வாகிகள் கூறக்கூடிய தகவலாக இருக்கிறது. இந்த வேலுசாமிபுரத்தில் எவ்வளோ மக்கள் இருப்பாங்க? இப்போ நம்ம சிட்டி அவுட்டர்லேருந்து பார்க்குறோம், பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே மக்கள் கூட்டம் மட்டும்தான் பார்க்க முடியுது. தாவேக்கா நிர்வாகிகளை தான், தொண்டர்களை தான் பார்க்க முடியுது. இந்த வேலுசாமிபுரத்தில் எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க? வேலுசாமிபுரத்தை பொறுத்தவரையில 2 புறவழிச்சாலைகள் பிரியக்கூடிய இடம். ஏற்கனவே அவர்கள் நகர பகுதிக்குள்ளாக உழவர் சந்தை என்ற பகுதியை தான் பரப்புரைக்காக கேட்டிருந்தனர். இயல்பாகவே இந்த வேலுசாமிபுரம் தான் கரூரை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் நடத்தக்கூடிய பெரிய கூட்டங்களுக்கு அனுமதி, அதாவது பெரிய ஜனத்திரள் இருக்கக்கூடிய கூட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படுவது வழக்கம். அந்த தொடர்ச்சியாகத்தான் நேற்று முன்தினம் கூட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பரப்புரையும் வேலுசாமிபுரத்துல நிகழ்ந்திருந்தது. அந்த அடிப்படையில இந்த இடத்தை பொறுத்தவரையில 2 புறவழிச்சாலைகள் பிரியக்கூடிய இடம் என்பதால் இது மார்க் செய்யப்பட்டது. அந்த அளவுல இந்த புறவழிச்சாலைகள் முழுவதுமாகவே 2 புறவழிச்சாலை, கோயம்புத்தூர் செல்லக்கூடிய சாலையாக இருந்தாலும் சரி, சேலத்திலிருந்து டைவர்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கரூர் உள்நோக்கி செல்லக்கூடிய ஈரோடு மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய சாலையாக இருந்தாலும் சரி, இந்த 2 சாலைகளிலுமே அவரை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அவருடனேயே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் என பலதரப்பட்டோரும் அவருடனேயே அந்த இருசக்கர வாகனத்திலும் முன்பிருந்த பகுதிகளிலிருந்தும் நடந்து வருவதால பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது அந்த இடத்துல குவிந்திருப்பதை நிச்சயமாக பார்க்க முடிகிறது. அந்த வாகனம் கிட்டத்தட்ட தற்போது அந்த வேலுசாமிபுரம் எனப்படக்கூடிய அந்த பரப்புரை நிகழ்த்தக்கூடிய இடத்திற்கு அருகே நெருங்கி இருக்கிறது. இருந்த போதிலும் அந்த வாகனம் செல்வதில் தாமதம் இருக்கிறது. அதற்கான காரணமாக அதிக அளவிலான ஜனத்திரள் தான் என்பது பார்க்கப்படுகிறது. அந்த வாகனத்தை இயன்ற வரை, குறிப்பிட்ட நேரத்தை கடந்திருந்தாலும் இயன்ற வரை சீக்கிரமாக அந்த வாகனத்தை அந்த பகுதிக்கு கொண்டு சேர்ந்து அவருடைய பரப்புரையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதில் காவல்துறை தீவிரமாக அவர்களது பணியை ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் மற்றொரு புறம் மேம்பாலத்திலிருந்து அவர்களை அந்த விஜய் வரக்கூடிய அந்த வாகன காட்சிகளை பார்ப்பதற்காக வாகனங்கள் நின்று கொண்டிருந்தது. இதன் காரணமாக இந்த சேலம் பைபாஸ்ல ஏற்பட்ட அந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஹைவே பெட்ரோல் காவல்துறையினரும் மேம்பாலம் முழுவதுமாக இறக்கிவிடப்பட்டு அந்த வாகனங்களை கலைந்து செல்வதற்கு அறிவுறுத்தல்களை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் குகன் நேரலையில காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதிக அளவிலான ஜனத்திரளுடன் வேலுசாமிபுரம் பரப்புரை பகுதியை தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய தேர்தல் சுற்றுப்பயண பரப்புரை வாகனம் நெருங்கி இருக்கிறது என்பதுதான் அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.